ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு ஷுயராஜ் சேனல். இன்றைக்கி நம்ம தனுஷ் சார் நடித்து ரிலீஸ் ஆகி செம்மையான ஒரு வசூல் சாதனை படைச்சிட்ருக்க ராயன் படம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நிறைய பேர் பார்க்க ரெடி ஆகிட்டுருக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ரிவ்யூ ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது. பட் என்னோடய மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் இந்த படத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை நான் ரொம்ப 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 நாளுக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டேஷனல் வச்சு நான் படம் பார்த்த படம் ராயன். இந்த படத்தில் நான் ஓவராலாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லென்த்தியாக எடுத்து பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் எப்படி ப்ளேஸ்அப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒருத்தவங்க, அதாவது நமக்கு நிறையா சோகங்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த படத்துக்குள்ளே போய் உட்காரும்போது, அந்த சினிமாக்குள்ளே போய் உட்காரும்போது ஒரு 2 மணி நேரம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சினிமா இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு கமர்ஷியலாக இந்த படம் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க புதுப்பேட்டை, வட சென்னைலாம் மிதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. ராயன் தனியாக ஒரு படமாக இருக்க ஒரு மைல்ஸ்டோனாக தனுஷ் கேரியரில் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அது 50th படம். அவர் டைரக்ஷன் பண்ணும்போது அப்ளாஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ரைட்டிங்ஸ் பொறுத்தவரைக்கும் தனுஷ் சாரோட ரைட்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறையா இருந்தாலுமே மைனஸ் பாயிண்ட்டும் நிறையா தான் இருக்குது. நிறைய இடத்துல லேக் இருந்துச்சு. நிறைய இடத்துல எதுக்கு இந்த சீனு அப்படின்னு சொல்லிட்டுலாம் தேவையெல்லாம் இருந்துச்சு. அவரோட ரைட்டிங்ஸ் பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்தது துஷாரா. ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது சூப்பராக இருந்துச்சு. இண்டிவிஜுவலாக எல்லா கேரக்டர்ஸுமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க் பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு. செல்வராகவன் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் கூடவே வச்சு யூஸ் பண்ணது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் சார். இந்த படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னால் 3 பேர் தான் மெயினாக காரணமாக இருக்க முடியும். ஒன்று தனுஷ் சார், தென் கேமராமேன், தென் ஏஆர் ரஹ்மான். ஸோ இவங்க 3 பேர் தான் மெயின் ரீசனாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். சந்தீப் கிஷான், தென் நம்ம காளிதாஸ் ஜெயராம் சார். அவங்க 2 பேருக்குமே அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ அதை பெஸ்ட்டாக கேரியர் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. தென் எஸ்ஜே சூர்யா சார். அப்பாடி செம்மையாக இருந்துச்சு எக்ஸிக்யூஷன்ஸ் ஃபுல்லாக. இன்னும் கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக அவருக்கு வச்சுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் எனக்கு இருக்குது. பட் அவர் அந்த ஓநாய்ங்கிற அந்த ஒரு புல் கேங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. தென் ஃபைனலாக பிரகாஷ் ராஜ் சார். ஸோ அவரோட ஸ்க்ரீனை இப்படி இந்த கேமரா ஆங்கிளை ஃபஸ்ட்டு சீனில் அப்படி காட்டும்போதே அவர் அமைதியாக தான் இருக்கார். அவர் எல்லா சீன்லேயும் அமைதியாக தான் பேசுவார். பட் அவரோட செயல் எல்லாமே நமக்கு பெரிய விஷயத்த கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ வந்தாவே போதும்டா அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலாக கேஸ்ட் அண்ட் க்ரூ, தென் படத்தோட டியூரேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் பக்காவே இருந்தாலுமே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தோணல் இருக்குது. சரி, ஓவராலாக படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணாதவங்க கண்டிப்பாக படத்தை போய் பாருங்கள். அது ஜஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ இதில் எந்த ஒரு மெசேஜஸோ எதுவுமே கிடையாது. தென் உசிரே நீதானே அந்த சாங்கை நிறைய பேர் ஸ்டேட்டஸில் போட்டு செம்மையாக பண்ணிட்டாங்க. ஸோ நானும் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கிரிஞ்சாக போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் எனக்கு ஓவராயா அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவராலாக படம் பார்க்கலாம். ஸோ இதோட நான் கிளம்பிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.